friends, welcome to YouTube. நான் உங்கள் உமா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு தமிழ் இலக்கண கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேள்வியை கவனிங்க. வா என்ற சொல்லின் பெயரெச்சம் குறிப்பிடுக. ஸோ இந்த மாதிரி வேர்ச்சொல் கொடுத்துட்டு அதுக்கான பெயரெச்சம், வினையெச்சம், அதுக்கப்புறம் வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சொல் கொடுத்துட்டு ஓகேங்களா, அதுலேருந்து அதோட வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், வேர்ச்சொல் அவங்களே கொடுத்துட்டாங்க வா அப்படின்னு. ஓகேவா? அதுலேருந்து பெயரெச்சம் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ கவனிங்க, வந்தான். ஓகேங்களா? ஸோ வந்தான் அப்படிங்கிறது ஒரு முற்று பெற்ற வினையை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ முற்று பெற்ற வினையை குறிச்சதுன்னா அது வினை முற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று நம்ம சேர்ப்போம் இல்லையா? ஸோ எப்படி சேர்த்தலாம்? வந்து சென்றான், வந்து பார்த்தான், அந்த மாதிரி ஒரு வினையை தான் உங்களால் சேர்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தான். அப்போ அந்த இடத்துல இது என்ன ஆயிடுது? ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வினையெச்சம். ஓகேவா? இங்கே கேள்வி பெயரெச்சம் தான் கேட்குறாங்க. அப்போ இது வரைக்கும் வரல. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க, வருதல். இந்த மாதிரி தல் விகுதி, அல் விகுதி இதெல்லாமே பெற்று வந்தது அப்படின்னா அதை நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தொழிற்பெயர் விகுதிகள் நிறையா இருக்குது புக்கில், அது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்த அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்? வந்த பையன், வந்த மாணவன், இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்ல சேர்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்த அப்படிங்கிறது தான் ஒரு பெயரெச்சம். ஏன்னா ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்த அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் டி தான். அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனும் என்ன இருக்குது, என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக அதை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கணும்? இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா? ஸோ இலக்கண குறிப்பு புக் பேக்கில் ஃபுல்லாக நிறைய கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அது போக அதோட கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா போதும். அவங்க புக்கில் இருக்கிறது தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த மாதிரி கொடுத்தாலுமே அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா?